Hello friends, இது ஜோஸ் சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சொரக்காய் வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு ஏத்த சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்மகிட்ட இல்லாத பொருளுக்கு பதிலாக என்ன சேர்க்கலாம் அப்படிங்கறதும் சொல்லியிருக்கேன். இது சொரக்காயில தான் பண்ணணுமா அப்படின்னு கூட தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும், கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். அப்புறம் நான் ரொம்ப இதுக்கு ஆயில் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். கோஃப்தா அப்படின்னாலே ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி தான் போடுவோம். நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதனால் ஆயில் ரொம்ப கம்மியாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த கறி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 kg சொரக்காய் தோல் சீவி வச்சுருக்கேன். இது இந்த கிரேட்டரில் துருவிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக துருவிக்கோங்க. துருவிட்டு அதில் தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணும்போதோ இல்லை பணியாரக்கல்ல போடும்போதோ கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால தான் நல்லா இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்கும், இவ்வளோ தண்ணி வரும். அப்புறம் இதுக்கு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, நல்ல கலராக இருக்கும். அதை அரைச்சிக்கோங்க. இப்போ புளிஞ்சு எடுத்த அந்த சொரக்காய் துருவலோட ஒரு கை அளவுக்கு நறுக்கின வெங்காயம், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அப்படி இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு அதையும் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. எப்போ பண்ண போகிறீங்களோ அப்போ கலந்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணி விட்டுடும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நாம் கடுகு கடுகு உளுந்துலாம் போடுவோம். ஆனால் நார்த் இண்டியன்ஸ் கிரேவியில் அவங்க இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கிரேவியில் சீரகம் தான் சேர்ப்பாங்க. நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் வெங்காயம், மஞ்சள் தூள். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கும் எங்கள் கிரேவிக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ காஞ்ச வெந்தய இலை அதை சேர்த்துக்கலாம். காஞ்ச வெந்தய இலை இல்லைனாலும் பரவாயில்ல, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். எது இருக்கோ அது நம்ம சேர்த்துக்கணும். இல்லை இதுதான் வேணும் அப்படின்லாம் இல்லை. என்கிட்ட கூட இப்போ கொத்தமல்லி இலை இல்லை, நான் அது சேர்க்க போகிறது இல்லை. நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை. இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதை வேக விடணும். பாருங்கள், லைட்டாக எண்ணெய் வருதா. நான் ரொம்ப எண்ணெய் சேர்க்கலை, அதனால் எண்ணெய் அப்படி தெளிஞ்செலாம் நிற்காது, இந்த அளவு தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வெளியில் நல்லா இந்த அளவுக்கு தெளிஞ்சு நிற்கும். இப்போ 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், வத்தல் தூள், மல்லித்தூள் ஏற்கனவே மஞ்சத்தூளும் வத்தத்தூளும் ஏற்கனவே சேர்த்துட்டோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கிரேவி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம பணியாரக்கல்ல போட்டு வச்சுருக்க கோஃப்தா போட்டு எடுத்துடலாம். இப்போ 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க.
நல்லா கிரேவி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதெல்லாம் போட்டுடலாம். நல்லா இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டுடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லட்டா பரவாயில்லை, அதுக்கு பதிலாக பால் சேர்த்துக்கலாம். பால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்தோன்னா அந்த ஃப்ரெஷ் க்ரீமுக்கு வந்து ஈக்குவல் ஆகிடும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது சேர்த்தா போதும். இது இல்லையே அப்படின்லாம் இல்லை. அதே போல் பால் வந்து நீங்கள் வாங்கினீங்க நல்ல பாலாக இருக்குது அப்படி அல்ல நல்லா ஆடப்படியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் பதிலாக நம்ம எடுத்து அந்த பால் ஆடையே சேர்த்துக்கலாம். இது வந்து எங்கள் அத்தை வந்து அவங்க எடுத்து கொடுத்தது. இங்கே உள்ள பாலில் அவ்வளவோ ஆடை வராது, அதனால் ஸோ அந்த ஆடையை கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம். இதை வெண்ணெய் எடுக்கிறதுக்காக எனக்கு கொடுத்தாங்க. ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது சேர்த்தா போதும். எங்கிட்டையும் ஃப்ரெஷ் க்ரீம் கிடையாது, அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறத சேர்த்தா போதும். நம்மளோட கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட கொடுக்கும், 10% கூட கொடுக்கும், அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்துடுச்சுன்னு. நீங்கள் பால் ஏடு சேர்த்து வச்சு அதை ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சுட்டு 1 வீக்குக்கு மேலேனா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. 1 வீக் வரைக்கும் சேர்த்து இந்த மாதிரி கிரேவிஸில் நீங்கள் க்ரீமுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம பாலே சேர்த்துக்கலாம். பாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்மளோட கிரேவி ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இருந்துச்சுன்னா காஞ்ச வெந்தய இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சொரக்கா கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு. நான் சப்பாத்தியோடு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.